இந்த இஞ்ஞாசியார் வேற எந்த பொருளையும் தாங்கி நிற்கலை, எந்த ஒரு உலக சார்ந்த அடையாளத்தையும் அவர் தனக்கு வச்சுக்கல. ஆண்டவருடைய வார்த்தையை இதயத்தில் வச்சிருந்தார். இஞ்ஞாசியாரும் வேண்டாம், சவேரியாரும் வேண்டாம், எனக்கு அது மட்டும் இருந்தால் போதும். அவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ரட்சியம். என் குட்டி பிள்ளை பாரு, சாமியார் இவ்வளோ வல்லமையாக சொல்லும்போது நம்ம ஒரு தடவை சொல்கிறது இல்லையா? இயேசு சாமி ஆசையை சொல்கிறார், தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மிகுந்த கனி தந்து. ஒரே ஒரு நல்லது பண்ணிட்டு இஞ்ஞாசியார் இன்றைக்கி பெருமைக்குரியவராக உட்கார்ந்துருக்கல. நீங்கள் போய் பாருங்கள், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இஞ்ஞாசியார் கொண்டாடப்படுகிறார். இன்றைக்கி திருச்சியில் காலேஜ் இருக்குது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி விட்டுட்டுருக்குறாங்க. படிப்பு அறிவை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, மதம் பேதம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அங்கே தான் படித்தேன், நிறைய ஃபாதர்ஸ் எல்லாருமே அங்கே தான் படித்தோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான விழா நாளில் நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இது ஒரு வல்லமையான ஒரு ஆலயம். கிராமப்புறத்தில் இது இருந்தாலும் பலர் வெளி ஊர்களிலிருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்தில் இருக்கிற வல்லமை உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால தான் வந்திருக்கிறீங்க, அப்படி தானே? என்ன வல்லமை தெரிந்து வந்தீங்க? சக்தி வாய்ந்தவர். அதான் ஒரு சில பேர் சொன்னாங்க, ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ சொன்னார், இவர் இந்த புனிதர் சக்தி வாய்ந்த புனிதர், ஜெபம் பண்ணிக்கிட்டோம். இவர் ரொம்ப கஷ்டப்பத்தில் இருந்தார். என்ன கஷ்டம்? குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வல்லமையாக ஜெபம் பண்ணார். அடுத்த வருஷம் அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. உடனே நான் சரி நம்ம கிளம்புறேன் அப்படின்னேன். ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஐயோ குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அது மாதிரி ஏதோ ஒரு தேவையில் நம்ம இங்கே வந்திருக்கலாம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் கடவுளை இந்த இடத்துல புனிதர் கடவுளை சார்ந்து வாழ்ந்தார். இயேசுவை தான் அவர் தன்னுடைய மானசீகமான ஒரு தெய்வமாக வச்சுருந்தார். அதிமிக மகிமைக்காகவே அப்படின்னு கடவுளுக்காக உழைச்சார். அதுக்காகத்தான் அவர் இன்றைக்கி புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதனால் அவரை மாதிரியே கடவுளை பார்த்துட்டு போகலாம். இவர் வழியாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நம்ம மாற்றத்துக்கு உட்படுத்தணும். அதனால் கடவுளுடைய மாட்சிக்காக நான் இந்த சாத்தம்பட்டிக்கு வந்திருக்கிறேன், இஞ்ஞாசியாரை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இஞ்ஞாசியார் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்த வந்தவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. சோறு போடுவாங்கன்னு சொன்னாங்க சாமி, சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். அவங்க மட்டும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இது கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க, நிறைய பேர் சோறாக்குறாங்களாமா. அதனால் நல்ல சாப்பாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து சாப்பிடணும். அதுலேயும் பாருங்கள், வெஜ்ஜி நான்வெஜ்ஜெல்லாம் பார்த்து சாப்பிட்ணும். பிஷப் ஹவுஸுக்கு ஒரு நாள் இப்படி உள்ளே போகிறேன், அங்கே இந்த பிச்சைக்காரங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் டிவி ஸ்பிட்டியில் இப்படி ஒரு பெரிய பொட்டலத்தை வச்சுக்கிட்டு நின்னார். நான் என்னடா கொண்டு வராரு, இதை விற்கிறார் போல இருக்குன்னு இப்படி பார்த்துக்கிட்டே போனேன். அவர் சாப்பாடு கொடுக்குறார். அங்கே இருக்கிற ஏழைப்பாளைக்கெல்லாம் சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு அம்மா அங்கே உட்காந்துருக்கு. என்ன சாப்பாடு? சாம்பார் சோறு அப்படின்னாரு. சாம்பாரா? வானா அன்னைச்சு. அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவர் அவர் வெஜிடேரியன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு வெஜிடேரியன் வேணாமா. அதுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவனா வருவான், பிரியாணியோடு வருவான். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்மளும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்றை தேடி தான் நம்ம போகிறோம். இதை மாதிரி தூரத்தில் சில பேர் சொல்லுவாங்க, இவர் தான் எங்களுக்கு குல தெய்வம் மாதிரி. சில கிராமத்துலலாம் இப்படி ஏதாவது ஒரு புனிதரை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்தோனியார் தான், சவேரியார் தான், இஞ்ஞாசியார் தான் அப்படின்னு பிடிச்சி வச்சுருப்பாங்க. பிடிச்சி வச்சுக்கலாம். ஆனால் எதுக்கு இப்படி பிடிச்சி வச்சுருக்குறோம்? அவர் என்ன இந்த இந்த பொம்மையெல்லாம் வச்சு மந்திரம் மாந்திரிகம் பண்ணுறாங்களே, ஏவி விட்டோனையும் போய் அடிச்சிட்டு வர்றது, அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான் இவர் வேலை செய்வாரான்னா இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணத்தை எடுத்துறணும். இஞ்ஞாசியார் வல்லமையானவர். இஞ்ஞாசியார் அவன் என் வீட்டை கெடுத்து விட்டான், என் நிலத்தை ஏமாற்றி விட்டான், அவன் நாசமாக போகணும், போய் நீங்கள் என்ன அழிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அழிச்சிட்டு வந்துடுவார். அப்படி நினைப்பில் வந்தவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, அது மாதிரி யாரும் வராது மாதிரி தெரியுது. சத்தம் கேட்டுச்சு. சில பேர் சகாய மாதாவுக்கு விண்ணப்பம் எழுதுவாங்க, சக்தி நிறைந்த சகாய தாயே, அவன் எனக்கு இப்படி செய்து விட்டான், அவன் கையை காலை வாங்கிவிடும். ஆமாம், மாதா கத்தியோடு நிற்கிறாங்க. பாருங்கள், கிறிஸ்தவம் என்பது வித்தியாசமானது.
மற்றவர்களைப் போல அல்ல. இந்த இஞ்ஞாசியார் தெய்வம் இல்லை, நம்மளை மாதிரி போராடி வாழ்ந்தவர், துன்பத்தில் துயரத்தில் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தவர். நீங்களும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா ஆண்டவரை பற்றி கொள்ளணும். இன்றைக்கி வாசகங்கள் எல்லாம் அதுக்கு தான் நமக்கு உதவி செய்யுது. இந்த இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதரையும் கடவுள் படைக்கும் போது ஒரு திட்டத்தோடு படைத்தார். ஒரு செடி கொடி ஒரு திட்டம். பாருங்கள், எய்த்தாப்பில் ஒரு ஆலமரம் இருக்குது. சொல்லுவாங்க சாத்தம்பட்டியில் முன்னாடி பஞ்சாயத்துலாம் இங்கே தான் நடக்குதாமா. சொம்பு வச்சு பஞ்சாயத்து நடத்துவாங்களே, அது மாதிரியெல்லாம் நடந்ததாலாம் என்கிட்ட சும்மா சொல்லியிருக்கிறாங்க, உண்மையாக தெரியல. பாருங்கள், திட்டம். ஒரு செடிக்கும் கொடிக்கும் மரத்துக்கும் ஒரு திட்டம் இருக்குதுங்க. அப்போது நம்ம மனிதர்களை மட்டும் கடவுள் திட்டம் இல்லாமல் படைச்சிருப்பாரா? நீ கருப்பாயிரு, சிவப்பாயிரு, குள்ளமாயிரு, உயரமாயிரு, உருவம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம படைக்கப்பட்டதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பைபிள் சொல்லுது பாருங்கள். கொலோசியர் 1:26 27 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வழங்கும் இறைவார்த்தை, பவுலடியார் சொல்கிறார், நாங்கள் கொடுக்குற இந்த இறைவார்த்தை, ஆல்பர்ட் பேசினாலும் சரி, இங்கே இருக்கிற எல்லா குருக்கள் ஏதோ ஒரு இடத்துல பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லோரும் பேசுகிறது எதுக்குன்னா திட்டத்தை பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். அதை தான் பவுலடியார் சொல்கிறார். நாங்கள் வழங்குகிற இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இப்படி தான் இவரும் சும்மா தான் இருந்தார். இஞ்ஞாசியாரும் நம்மளை மாதிரி உலகத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்தார். கடவுள் பக்தி இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. அவர் கடவுளுடைய அந்த அன்பினால் பற்றி எரிஞ்சார். அவர் ஒரு மண்ட்ரோசா அப்படிங்கிற ஒரு துகைக்குள்ளே போய் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டார். குகையில் உட்காந்து கடவுளுடைய திட்டத்தை முழுசாக அறிஞ்சார். அதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் முழுசாக இறங்கிட்டார். நம்முடைய வாழ்க்கை இதுக்கு தான் அப்படின்னு. அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் படித்து பாருங்கள், அது உங்களுக்கு சொல்லும் நிறைய. சவேரியாரை மனமாத்தினது யார்? இஞ்ஞாசியார் தான். ஆமாம், சவேரியார் அவர் சொல்கிறத கேட்கவே மாட்டாராம். ஒரே ரூமில் தான் தங்கியிருந்தாங்களாம். மற்றவங்கெல்லாம் கேட்பாங்களாம். சவேரியார் கொஞ்சம் ஒரு வெயிட்டான பார்ட்டி, ஒரு பணக்கார குடும்பம். அதனால் இஞ்ஞாசியாரை பார்க்கும்போது வேற லூசு பாய் மாதிரி எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள்னுக்கிட்டே கிடக்கிறான்ட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு டார்கெட் வேறு. படித்து முடித்து ஜெயிச்சு ஊரில் போய் ஒரு பெரிய போஸ்ட்டை பிடிக்கணும். ஒரு நாள் யாருமே இல்லை, வெளியில் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்போ யாரும் இல்லை ரூமில், இவரும் அவரும் தான். அப்போ தான் மாட்டிக்கிட்டார் சவேரியார். அப்போ இஞ்ஞாசியார் உட்கார வச்சு, தம்பி கொஞ்ச நேரம் உட்காரியா. அப்போ தான் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அடிக்கடி அவர்கிட்ட சொல்கிற வாசனம் என்னது? ஒருவன் உலகத்தையே தனதாக்கிக்கிட்டாலும் தன் ஆத்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு என்ன பயன்? பார்த்தீங்களா? இன்றைக்கி சாத்தம்பட்டியே உங்களுது தான். ஒரு வீடு 2 மாடி கட்டினோன்னுமே நம்ம பேச்சு நம்ம தோரணை எல்லாம் மாறுது. பார்த்தீங்களா? ஒரு கழுத்தில் ஒரு 10 பவுன் 15 பவுன் போட்டுட்டு வந்தோடனே நம்ம நடையே மாறிடுது. ஒரு அம்மா ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன்னு அழுதாங்க. நான் போகல ஃபாதர், நான் போக முடியாது. வீட்டுக்காரர் போயிட்டு வாங்குறாரு, நான் போக முடியாது. அந்த அம்மா நிற்கிறாங்க. ஏம்மா அப்படின்னேன். இல்லை ஃபாதர், அது போக முடியாது, உங்கள்கிட்ட சொன்னால் புரியாது ஃபாதர். என்னம்மா சொல்ல புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னேன். எல்லாம் படிக்குது சாமி, எப்படி போகிறது? எல்லாம் படிக்குதுன்னா கழுத்தில் போட்டிருக்குது, காதில் போட்டது எல்லாம் படிக்குது, அடகுல கிடக்கு. இன்னாலும் என்னைய போயிட்டு வா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க. போகிறோம். ஏம்மா ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, எல்லாம் இதெல்லாமா பார்ப்பாங்க. அட என்ன சாமி நீ வேறு உலகம் தெரியாமல் இருக்கிற, போனோன்னே இப்போ தான் பார்ப்பாளுங்க எல்லாம். இன்னும் இப்படி முண்டைச்சி மாதிரி வந்திருக்கிற, இப்படியே கேட்பாங்க சாமி. பாருங்கள், கேட்குறவங்க யார்? நீங்கள் தான். யாரையோப்பா, யார் கேட்பா? அட நம்ம தான் கேட்குறோம். ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல. அவங்க போய் டாக்டரை பார்க்க போகிறாங்க, அவங்க பெற்றுக்க போகிறாங்க. என்ன ஒன்றும் இல்லையா? என்ன ஒன்றும் இல்லையா? இனிமேலாம் உலகம் மாறிக்கிட்டு இருக்குது. கையில் கருவியோடு சுற்றுறாங்க. அவன் சொறி வச்சுருக்கான், ஒன்றும் இல்லைன்னு எடுத்து போட்டுருவான். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே தான் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு தேடலோடு, ஆண்டவர் சொல்கிறார், அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளா. ஆண்டவர் மறைஞ்சிருக்கிறது அது வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கி அப்படி தான் வெளிப்படுத்தினார். சவேரியாருக்கு இவர் தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். சவேரியார் அன்றைக்கி ஒரு நாள் கேட்டார் பாருங்கள், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். இங்கே இருந்த ஃபயர் அங்கே போயிடுச்சு. அந்த ஃபயர் அங்கே பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு உள்ளத்தில்.
அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டார் வேலை செய்ய. இப்போது சவேரியா இஞ்ஞாசியார் என் வழியாக பேசுகிறாரு. எத்தனை பேருக்கு நெருப்பு பற்றி எரிஞ்சு எத்தனை பேர் எல்லாத்தையும் தூக்கி பங்குசாமியார்கிட்ட போட்டுட்டு போக போகிறீங்கன்னு தெரியல. நான் கேட்டேன், எத்தனை மாடு வந்துச்சு சாமின்னு. ஒரு 100 மாடு, 50, 60, 70 மாடு வந்திருக்குமான்னு. ரொம்ப கம்மியாக சொன்னார். சரி, மாடு வரலன்னா பரவாயில்ல, கழுத்தில் காதில் போட்டிருக்கதாவது கழட்டி கொடுத்துட்டு போகலாம்ல. என்ன ரெடியாக இருக்கீங்களா? போயா. அதில் கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, சாமி இதுக்கு அவரிங்க சாமி. பாருங்கள், இங்கே தான் அந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அது போய் நீங்கள் அதெல்லாம் எங்களுடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் போய் இந்த சாமியார் பாரு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு போங்கிறேன் அப்படின்னு என்னை பற்றி சொல்லி விட்டுறாங்க. இது சும்மா நகைச்சுவைக்காக பேசுகிறது. பாருங்கள், கடவுள் அன்னைக்கு அந்த திட்டத்தை இஞ்ஞாசியார் உணர்ந்தார். அந்த திட்டத்தை அவர் உணர்ந்ததுனால தான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் இந்த செய்தியை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். எது அவர் வெளிப்படுத்துகிற திட்டம் சும்மா இல்லை. பாருங்கள், இப்போ இந்த இடத்துக்கு ஃபாதர் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வெளியூர்லேருந்து வராங்க திருவிழாவுக்கு வந்து இங்கே நல்லா கொண்டாடிட்டு சாப்பாடெலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு எதுக்கு அங்கேருந்து இங்கே வரணும்? அப்போ ஏதோ ஒரு திட்டம் இந்த இடத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இஞ்ஞாசியார் வழியாக. நீங்கள் போய் பாருங்கள், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இஞ்ஞாசியார் கொண்டாடப்படுகிறார். இன்றைக்கி திருச்சியில் காலேஜ் இருக்குது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி விட்டுட்டுருக்குறாங்க. படிப்பு அறிவை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, மதம் பேதம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அங்கே தான் படித்தேன், நிறைய ஃபாதர்ஸ் எல்லாருமே அங்கே தான் படித்தோம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே தான் படிக்கிறாங்க. நாங்கள் படிக்கும்போது மதம் சார்ந்த எந்த ஒரு அழுத்தமும் அங்கே யாருக்கும் கொடுக்கப்படுறதில்லை. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், தியானம் கொடுப்பாங்க. அப்போது கிறிஸ்தவங்க மட்டும் வாங்கப்பா, மற்ற பிள்ளைகள்லாம் வராதிங்க அப்படின்னு விட மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தனியாக உட்கார வச்சு மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி அவங்களுக்கும் தியானம் கொடுப்பாங்க. ஏன் இதை கொடுக்கலன்னா யார் இதில் அடிப்பாங்களா? அங்கே மேலேருந்து யாரும் கேட்பாங்களா? இல்லை, கடவுளுக்கு அவர்கள் கடன்பட்டு கிடக்கிறார்கள். இதெல்லாம் எங்கேருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க? இஞ்ஞாசியாரிடமிருந்து. இஞ்ஞாசியாருடைய படிப்பினையை உள்வாங்கிய பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி பல இடத்துல திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. வார்த்தை சொல்லுது பாருங்க, மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது. அப்போ இந்த வார்த்தையை இஞ்ஞாசியாருடைய திருப்பீடத்திலிருந்து கேட்குற நீங்கள் அந்த மாட்சி உங்களிலும் வெளிப்படும்படியாக செயல்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். பார்த்தீங்களா? அப்போ இஞ்ஞாசியாருக்குள்ளே இருந்து செயல்பட்டது எது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய திட்டம். அவருக்குன்னு வச்சுருந்த திட்டம் இல்லை. தனக்குன்னு ஒரு வழி போட்டுக்கிட்டு தனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு நான் சாமியார் ஆனோனையும், நான் கல்யாணம் பண்ணோனையும், நான் இந்த வேலைக்கு போனோனையும் இல்லை. ஆண்டவருடைய திட்டம் எனக்குள்ளே என்ன இருக்கிறது, இதை அறிந்து கொள்வதும் அறிந்து செயல்படுவதும் தான் கடவுளுடைய ஒரு ஆசை. நம்மக்கிட்ட அவர் கடவுள் விரும்புகிறது எது? அதுதான். இன்றைக்கி நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா சீடத்துவத்தை பற்றி பேசுது. நற்செய்தி வாசகத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டிருப்பீங்க இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், கடவுள் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது அப்படி சொல்கிறார். ஒரு கோபுரத்தை கட்ட போறீன்னா உட்காந்து யோசிக்க மாட்டியா எவ்வளோ ஆகும்னு? அதே மாதிரி யோசி, திட்டமிடு, உன் திட்டத்தை உணர்ந்து பாரு. ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இந்த அழைப்பெல்லாம் கொடுக்குறார். அன்றைக்கி கொடுத்தார், இஞ்ஞாசியாருக்கு கொடுத்தாரு, அவர் உணர்ந்துட்டார். இன்றைக்கி நம்மளும் உணரணும். இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த உணர்தலுக்குள்ளே மக்கள் வரதில்லை. இந்த பிரசங்கம் என்னதான் நம்ம இங்கேருந்து கொடுத்தாலும் தாங்கள் செய்கிறதை செய்வதாகவே கருதி கொண்டு இருக்கிறாங்க. தான் செய்கிறது தான் சரி. சாமியாரை இருந்து குறை சொல்கிறாங்க. குருவானவரை இந்த இடத்துல இருந்து குருவானவர் சொல்வது எல்லாம் எங்களுடைய விருப்பமானது அல்ல. நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ்ஸு போட்டுக்க, எதை வேண்டாலும் செஞ்சுக்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எது வாழ்வுக்குரியது, எது அழிவுக்குரியது, இதை நாங்கள் சொல்லணும். இந்த இடத்துலேருந்து நாங்கள் சொல்லணும். பாருங்கள், எல்லாம் கடவுளை உள்ளத்தில் தாங்கக்கூடிய இந்த இஞ்ஞாசியார் வேறு எந்த பொருளையும் தாங்கி நிற்கலை. எந்த ஒரு உலக சார்ந்த அடையாளத்தையும் அவர் தனக்கு வச்சுக்கலை. ஆண்டவருடைய வார்த்தையை இதயத்தில் வச்சுருந்தார். சீடத்துவம்னா என்ன? ஆண்டவர் கேட்குறாரு பாருங்கள். யோவான் நற்செய்தி 15:8 நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுசாமி ஆசையை சொல்கிறார், தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் மிகுந்த கனிதந்து. வார்த்தையை பார்த்தீங்களா? மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே. ரெண்டாவது வார்த்தை, என் சீடராய் இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இதைத்தான் இஞ்ஞாசியார் செய்தார். அதிமிக கடவுளுடைய மாட்சிக்காக அப்படின்னு செயல்பட்டார்.
எப்படி செயல்பட்டார்? மிகுந்த கனி தரணும்னு ஆசைப்பட்டார். கடவுளுடைய சீடராக, இயேசுவினுடைய சீடராக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். இன்றைக்கி நம்மெல்லாம் இந்த சீடத்துவத்துக்குள்ளேயே போக விரும்பலை. இன்றைக்கி எல்லோரும் இது மாதிரி இடங்களுக்கு போகிறது, போயிட்டு போச வச்சுட்டு வந்துட்டு அதோடு போய் நம்ம வாழ்க்கையை வேறு விதமாக வாழ்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு, மாலை போடுற சீசன் ஆரம்பிச்சிச்சா? நிறைய பேர் போட வருவாங்க. நாங்கள் தூங்குனாலும் எழுப்பி, சாமி என்னப்பா மாலை போடணும். நான் சொன்னேன், கூடிய சீக்கிரத்தில் எனக்கு மாலை போட்டுருவீங்கடா. அதை ஒருத்தர் எட்டி பார்க்குறான், சாப்பாட்டு அறையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், எட்டி பார்க்குறான். சாப்பிட்றீங்களா ஃபாதர்? வெயிட் பண்ணுறேன் ஃபாதர். சொல்லலை, மாலை போடணும் அப்படின்னு பார்த்துட்டே நிற்கிறான். நம்ம சோத்துக்கை வாயில் வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு நிற்கிறோம். மாலை போடணுமா? மாலை போட வேணான்னு சொல்லலை. அது யார் கற்றுக் கொடுத்தா, எங்கே ஆரம்பித்து விட்டாங்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதை அனுமதிக்கிறோம். ஓகே, அது ஒரு பக்தி முயற்சி. இப்படி தான் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுக்கிட்டோம். எது தேவையானதோ அதை நம்ம உணர விரும்பலை. கடவுள் விரும்புகிறது எதை? புது பிறப்பின் மக்களாக நீ மாறு. புது பிறப்பின் மக்களாக நீ மாறணும். பாருங்கள், ஆண்டவர் பேதுரு அடிகளார் சொல்கிறாரு அவருடைய கடிதத்தில் 1:1, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி அவர் தம் பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். அப்படின்னா என்ன? இயேசு இறந்தார். எப்படி, எதுக்கு இறந்தார்? அந்த பழைய சட்டங்களை உடைத்து அவர் இறந்து போனார். அதெல்லாம் சாகடிச்சிட்டு புதுசு அதுக்குள்ளே வாடா அப்படின்னார். நம்ம இதெல்லாம் எங்கேருந்து தோண்டி எடுத்து வச்சுருக்கோன்னு தெரியல. பரவாயில்ல, அது பெரிய தவறு இல்லை, அதனால் நாங்கள் விட்டுடுறோம். அது ஒரு பக்தி முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். இதை மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். வருஷத்தில் ஒரு நாள் இங்கே சோறாக்கி போட்டால் போதுமா? நீங்கள் நிறைய பேர் எங்கள் பங்குலேருந்து சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் எங்களுக்கு சோறாக்கி போட்டிருப்பாங்களா? எங்கள் பங்கில் அவங்க சோறாக்கி போட்டல. அவங்க பார்ப்பாங்க, போய் போட்டணும் போல் இருக்குது இந்த ஆள், இன்னும் அடுத்த தெருவில் அவளை சொல்லுவான் இவன். இங்கே தான் தெரியுது அவங்க ஒரு புது ஐட்டத்தை இறக்கிறாங்க. உக்காரா அப்படின்னு ஒரு ஸ்வீட்டான். பிரதர் பாசிருக்கிறார், இவனுக்கு உக்காராவை கொடுத்தது தப்பாக போச்சு. உக்காரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேசரி மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதை செஞ்சவர் அங்கே தான் உட்காந்துருக்காங்க, அந்த ஹோல் ஃபேமிலி. பிடிச்சிருங்க. உக்காரான்னு ஒரு ஸ்வீட் இருக்குது, அதை இன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க எனக்கு. அவர் சொன்னேன், அதை தின்னுபிட்டு போய் அங்கே பார் முக்கராடுறா பாடுறான்னு சொல்லிடாதீங்க. பாருங்கள் பிள்ளைகளை, வருஷத்தில் ஒரு நாள் நான் அவங்கள குறை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இதை மாதிரி எங்கேயாவது போய் நம்ம வருஷத்தில் ஒரு நாள் நல்ல ஒரு செயலை செய்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் திருப்பி வாழ்கிறபடி தான் வாழ்வேன். என்ன வாழ்க்கை? துன்பம் வந்துருச்சு, வீட்டில் ஏதாவது கஷ்டம்னா உடனே எங்கே போகணும்? இன்னும் இப்படியே வீட்டில் வரிசையாக உழுந்துன்னே இருக்குது. நீ படுத்த, அவன் படித்தான், அவன் படித்தான், போ சும்மா போனேன். இல்லை ஃபாதர்கிட்ட போய், சாமியாரெலாம் மீசை இல்லாமல் சும்மா மொல்கட்டியாக கிடக்கிறாங்க, நீ போய் அந்த மீசை வச்ச உடுக்கடிச்சிட்டு வாங்க. அங்கே போய் அதுதான் எஃபெக்டாக இருக்குது. இங்கே சாமியார் என்ன பண்ணுறாரு? எல்லாமல் இருவனாகி ஆண்டவரே, ஒன்றும் எஃபெக்டாக இல்லையே. பாருங்கள் பிள்ளைகளை, இன்றைக்கி ஒன்றையும் நம்ம பார்க்குற போது எங்களுக்கு நெஞ்சு வலிக்குது. சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த கையில் கயிறை கட்டாத, கன்றாவியை கட்டாத, அதெல்லாம் வேண்டாம், ஆண்டவருடைய வார்த்தையை கட்டு. நம்மளால் ஒரு இறை வசனமாவது மனசில் வைக்க முடியுதா? வச்சிருக்கிறோமா? ஆனால் கையில் கயிறு, காலில் கயிறு, இடுப்பில் கயிறு, கடைசியாக கழுத்தில் கயிறு, கடைசி அங்கே தான். நீ அவன் சொல்கிறதெல்லாம் சேர்த்து கட்டிக்கோ, அவன் கடைசியாக சொல்லுவான், நீ கட்ட வேணாம், நான் கட்டி விட்றேன், தூக்கி தொங்க விட்டுருவான். தேவப்பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தையால் கட்டு. பாருங்கள், நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், பேதுரு அடிகளார் வாயிலேருந்து சொல்கிறாரு. 1 பேதுரு 1:23 சொல்லுது, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்படைந்துள்ளீர்கள். பி born again. சவேரியார் அப்படி தான் இருந்தார், புது பிறப்பு அடைய முடியாமல் இருந்தார். இந்த இஞ்ஞாசியார் சொல்லி 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 புது பிறப்பு அடைய வச்சார். இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை கேட்டு இங்கே எத்தனை பேர் இனிமேல் நான் ஆண்டவருக்காக இப்படி வாழ்வேன் அப்படி சொல்லிவிட்டு வீட்டில் போய் உங்களை புது பிறப்பின் பிள்ளையாக மாற்றிக்கிட்டீங்கன்னா, உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கிலேருந்து இஞ்ஞாசியார் உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்க சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இஞ்ஞாசியாரும் வேண்டாம், சவேரியாரும் வேண்டாம், எனக்கு அது மட்டும் இருந்தால் போதும். அவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ரட்சியம்,
குட்டி பிள்ளை பாரு, சாமியார் இவ்வளோ வல்லமையாக சொல்லும்போது நம்ம ஒரு தடவை சொல்கிறது இல்லையா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதப்பாடா குட்டி பிள்ளை. அது அறியாத பிள்ளை சொல்லிடுச்சு பார்த்தீங்களா? நீங்களும் அறிஞ்சு சொல்லாமல் இருந்தீங்க, வெரி குட். ஏவ பிள்ளைகளை, அதனால தான் சொல்கிறோம், எதையாவது ஒன்றை செய்து கொண்டு இருக்காதீங்க. ஆண்டவருக்கு உகந்தது எது? இன்றைக்கி பார்க்குறேன் பாருங்கள், இன்றைக்கி நிறையா கயிறை பற்றி பேசும்போது அது ஒரு அடையாளம் தான். இன்றைக்கி நிறைய பார்க்குறேன், ஒத்த காலில் இன்றைக்கி பிள்ளைங்க கயிறு கட்டிக்கிட்டு அலையுதுங்க. ஒத்த காலில் கட்டியிருக்கு. இது யார் சொல்லி கொடுத்தா? யாராவது சாமியாருங்க சொன்னாங்களா ஒத்த காலில் நீ கயிறு கட்டணும்னு? இந்த செயல் நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்குது. உலகம் பூரா. ஏன்னா நாங்கள் யூடியூப்லலாம் எங்கேயாவது படம் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது அந்த படத்தில் நாங்கள் பார்க்குற சில ஆட்கள் வந்து இதை கட்டியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எதை செய்யுங்கன்னு சொல்கிறோமோ அது இந்த காம்பவுண்டை தாண்டி வெளியில் போக மாட்டேங்குது. ஆனால் யாருமே சொல்லாத ஒன்று எல்லாருடைய இதயத்திலும் ஈஸியாக இடம் பிடிக்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? யாருமே சொல்லலை இப்படி ஒத்த காலில் நீ கயிறு கட்டணும்னு. அப்போ யார் சொல்லி கொடுத்தா? அது எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உலகம் பூரா பரவி இருக்குது? அப்போ இந்த திட்டத்தை யார் கொடுத்தா? பார்த்தீங்களா? கொஞ்சம் பேர் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் பேர் சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க. ஐயா இது நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். நீங்கள் இது ஒரு பெரிய விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கல. பட் ஒரு அடையாளமாக உங்களுக்கு காட்டுறோம். எப்படி தீயவன் தீமையை விதைத்து கொண்டு இருக்கிறான். இங்கே சவேரியாரும் சரி, இந்த இஞ்ஞாசியாரும் சரி, புனிதர்களும் சரி, எல்லாருமே நன்மையை விதைக்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்மை பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது. வர முடியல, பிறக்க முடியல. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சொல்கிறாரு, நீ புது பிறப்பின் பிள்ளையாக மாறு. நீங்கள் குடும்பத்தை மாற்றுங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை சரி பண்ணாலே போதும், இந்த சமூகம் மாறிடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த காரியத்தை பாருங்கள். கொலோசியர் 3:1 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற செய்தி. கிறிஸ்து வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். எதுக்கு? இந்த உலகத்தில் யார் கடவுளுக்கு சான்று பகர்கிற சாட்சியாக நின்னாங்களோ அவங்கள வரவேற்பதற்காக இயேசுசாமி காத்திருக்கிறார். அதான் நம்பிக்கை அறிக்கையில் நம்ம சொல்கிறோம். வலப்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் வலப்பக்கம் இருந்தால் என்ன, இடப்பக்கம் இருந்தால் நமக்கு என்ன? எதுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? நம்ம நம்பிக்கை அறிக்கையில் யார் இந்த உலகத்தில் துன்பங்களை தாங்கி ஆண்டவருடைய மகிமைக்காக ஓடுகிறார்களோ அவர்கள் இதே மாட்சியை கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். இஞ்ஞாசியாரை இந்த உயரத்துக்கு உயர்த்தி அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புனிதராக இருக்கிறார். நம்ம பார்வையில் தான் அவர் செத்து போனார்னு சொல்கிறோம். இன்னும் அவர் ஆண்டவருக்குள்ளே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி இஞ்ஞாசியார் வழியாக நீங்கள் ஜெபிச்சிங்கனாக்கா அது நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஆண்டவருக்குள் இன்னும் மரிக்கவே இல்லை, அவர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறதை அவர் செய்தார். பிள்ளைகளே, இந்த இஞ்ஞாசியார் ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்து அவர் செயல்பட்டார். பாருங்கள், அதுதான் ரோமையர் 12:2 சொல்கிறாரு, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இஞ்ஞாசியார் வாழ்ந்தப்பையும் நிறைய சௌரியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. வாழ்க்கையை இப்படி ஓட்டலாம் அப்படி ஓட்டலாம், அவங்களுக்கும் வழிகள்லாம் இருந்துச்சு. பாவத்திற்கான தடங்கள் அங்கேயும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழலில் தான் அவங்க என்ன செய்தாங்க? தங்களுடைய பார்வையை நேராக வச்சு ஓடினாங்க. ஆண்டவர் மீது வைத்து ஓடினார்கள். ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்கினார்கள். ஏன் இந்த தெய்வம் இறங்கி வந்து கரங்களை விரித்து கல்வாரி மலையிலே தன்னை கையளித்தார் என்பதை அவர்கள் தேடினார்கள். எதற்கு கடவுள் சும்மா வந்து சாகணுமா? ஏதோ ஒரு வழிபாட்டு, வருஷத்தில் ஒரு வழிபாடு, இல்லை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு வைக்கிறதுக்காக தான் கடவுள் வந்து செத்து இப்படியெல்லாம் வழிபாடு வச்சுக்கோங்கப்பா, அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். வழிபாட்டை கடந்த ஒரு உண்மை உண்டு வாழ்க்கையில் வரணும். அந்த வழிபாடுகள் எல்லாம் அதுக்கு நமக்கு உதவி செய்யணும். அதுக்கு தான் நீங்கள் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்கிறோம். கோயிலுக்கே போகிறதில்ல. கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமையே பூசைக்கு போகிறதில்ல. போனால் தானே இறைவார்த்தை கேட்பீங்க, போனால் தானே திட்டம் உங்களுக்கு உணர முடியும். நீங்கள் உணர்ந்தால் தான் உங்கள் குடும்பத்தை உணர்த்துவீங்க. அப்போ இந்த உணர்தலுக்குள்ளே வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் ரோமையர் 12:2, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. பார்த்தீங்களா? புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. எப்படி ஃபாதர் மாற்றம் அடைகிறது? நான் கெட்ட வார்த்தையாக பேசுகிறேன், இனிமேல் பேச மாட்டேன் சொல்லலாமா? ஒரு முடிவு எடுத்துகிட்டு போவோமே, அடுத்த திருவிழாவுக்கு இங்கே வரும்போது நான் இப்படி போன மாதிரியே திருப்பி வரமாட்டேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை இஞ்ஞாசியார் செய்வார். 3 கெட்டது நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகணும்.
அஞ்ஞாசியார்கிட்ட விட்டுட்டு போகணும். நான் ஒரு வேளாங்கண்ணிக்கு போகிற ஒரு பையனை கேட்டேன், என்னப்பா எப்படிப்பா போவீங்கன்னு கேட்டேன். ஃபாதர், அது ஒரு எளிமையான மனுஷங்க அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் அப்படியே போவோம் ஃபாதர், இந்த செருப்பெல்லாம் தேஞ்சிரும் ஃபாதர், காலெல்லாம் அப்படியே தேஞ்சிரும் ஃபாதர். நாங்கள் போய் அந்த நாகப்பட்டினத்தில் செருப்பை கழட்டி போட்டுட்டு ஒரு புது செருப்பு ஒன்று வாங்கிப்போம். அந்த புது செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே கடற்கரை ஓரமாக நடந்து போவோம். வேளாங்கண்ணி வந்த உடனேயும் அந்த செருப்பு ரெண்டும் எடுத்து தலையை சுற்றி எல்லா பீடையும் போகட்டும் அப்படின்னு சொல்லி கடலில் விட்டேறிவோம். அந்த செருப்பை பொறுக்கிறதுக்கு 10 பேர் நிற்பாங்க ஃபாதர். ஏன்னா புது செருப்பு இப்போ தானே வாங்கிட்டு வரோம். அது புது செருப்பாக எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க ஃபாதர். எங்களுக்கெல்லாம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஃபாதர். இந்த செருப்பை கொடுக்குறதுல அவ்வளோ சந்தோஷம். இவனுக்கு பீடையெல்லாம் போயிடுச்சு. போனவனையும் நேராக மாதாட்ட போய் எல்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றி ஆள் உயர மெழுகுதிரி அப்படியே அந்த இதில் கடலில் குதித்து அப்படியே கழுவிட்டு ஈர துணியோட ஆள் உயர மெழுகுதிரியை தூக்கிட்டு போவான். சதக்கா சதக்கா சதக்கான்னு ஊரில் இருக்கிற மண்ணை பூரா அள்ளி கோயிலில் கொண்டு கொட்டிவிட்டு கையில் இருந்த மெழுகுதிரியை நல்லா எரிச்சுவிட்டு நேராக போக வேண்டியது. எங்கே? அங்கே படுக்கிறவனை அள்ளி போட்டு தான் தூக்கிட்டு வராங்க. இங்கே புது பிறப்பின் மக்களாக வருவார்கள். இதில் எந்த வீட்டு ஆட்கள் மகிழ்ச்சி அடைய முடியும்னு நீங்கள் சொல்லுங்களேன். சில ஒரு ஊரில் திருவிழா நடந்து முடிஞ்சோடனையும் சாமியார்கிட்ட டீல் நடக்குது. சாமி, உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவா. சாமியார்கிட்டே டீல் போடுறாங்க, உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவா. எல்லாம் முடிஞ்சிருச்சு, தேரெல்லாம் ஏற கட்டியாச்சு, கணக்கு வழக்கு பார்த்தாச்சு, கடைசியாக கொஞ்சம் பணத்தை ஒதுக்கியாச்சு. எதுக்கு? அதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். குடிக்கிறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். ஐயோ, ஆமாம், இப்போ லேடிஸும் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான். டாஸ்மார்க்லலாம் ரேட்டு ஏறிடுச்சுங்க. 700 கோடி 800 கோடி லாபம். எனக்கு அதை கேட்கும் போதே நெஞ்சு வலிக்குது. அப்போ தான் நினைப்பேன், இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசணும் அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம், ஆனால் நீங்கள் புது பிறப்பின் மக்களாக மாறணும். பாருங்கள், உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இந்த சாமியார்களுக்கு சோறாக்கி போட்டுட்டு சிஸ்டர்ஸுங்களுக்கு சோறாக்கி போட்டுட்டா நல்லது, வருஷத்துக்கு ஒரு தடவை சோறாக்கி போட்டுட்டா அதோட நல்லது. மிகுந்த கனி தந்து ஒரே ஒரு நல்லது பண்ணிவிட்டு இப்போ இஞ்ஞாசியார் வந்து இன்றைக்கி பெருமைக்குரியவராக உட்கார்ந்துருக்கல. அவர் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சாகிற வரைக்கும் நன்மை செய்தார். தன்னுடைய நன்மைத்தனத்தை அநேகருடைய இதயத்தில் வச்சார். அதுதான் இன்றைக்கி பத்தி எரியுது. இயேசு சபையினர் என்கிற பெயரில் அநேக குருக்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற அநேக பொதுநிலையினர் பற்றி எரியுது. இன்றைக்கி உங்கள் இதயத்திலையும் நீங்கள் இயேசு சபையாக இருக்க வேண்டாம், ஆனால் இஞ்ஞாசியாருடைய உள்ளத்தை தாங்கிய பிள்ளைகளாய் பற்றி எறியணும். இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு நாள் சாமியார் சிஸ்டருக்கு சோறு போட்டுட்டு அதோடு நமக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. பாருங்கள், நான் சின்ன சாமியார் சகாயமாதா கோயிலில் இப்போ இருக்கிற கோயிலில் தான் இருந்தேன். அங்கே வீடு சந்திக்க போகும்போது சாயந்தரத்தில் வீடு சந்திக்க போவோம். அப்போ சின்ன சாமியார் ஒரு ஃபாதர் சொன்னார், வீட்டில் இருக்கிறவங்க எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லப்படாது, மனசு கஷ்டப்படும். முதல் வீட்டுக்கு போனேன், நல்ல காஃபி ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க, வாங்கி நல்ல ஜம்முன்னு குடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறேன். அடுத்த வீட்டுக்காரர், என்ன ஃபாதருக்கு இப்போ தான் காஃபி குடிச்சிருந்தேன். சரி, அப்போ நான் கூலிங்க ஏதாவது குடிங்க. உடனே பேண்டா ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த வீட்டுக்காரம்மா இவ்வளோ பெரிய கிளாஸில் ஊற்றி கொடுத்துச்சு. நான் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வச்சிடலான்னு தான் வாயில் வச்சேன். ஜில்லுன்னு இருந்தோம், ஜல்லுன்னு போச்சு. அடுத்தது வீட்டுக்கு போனால் ஒரு பாட்டியம்மா, ஃபாதர்லாம் காப்பி குடிக்க மாட்டாங்க, பால் கொடுமா. மருமக சொன்னோன்னையும் பால் ஆற்றிட்டு வந்து நிற்கிது. இல்லைம்மா, இப்போ தான் காப்பி பேண்டா, எங்கள் வீட்டில் கை நினைக்காமப்பா அப்பட. சரி கொண்டா அப்படின்னு அதையும் வாங்கி ஊற்றிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறேன். ஒரு கூரை வீடு, இம்மாந்துண்டில் கருப்பு கலர் வாங்கி வச்சுக்கிட்டு நிற்கிது கடையில். இல்லைம்மா, இப்போ தான் காப்பி பேண்டா பாலுமா, ஒரு மாதிரியாக இருக்குமா. ஆமாம், பணக்காரங்க கொடுத்தா குடிப்பார், ஏழைங்க கொடுத்தா குடிக்க மாட்டார், போய் கடையில் கொடுத்துட்றா இந்த சாமியார் ஒரு மாதிரியாக பேசுகிறார், அடையாமா கொண்டாமான்னு அதையும் வாங்கி ஊற்று. இப்படியே உடுவுடா இப்போ தின்னுவிட்டு கடைசியில் அந்த கூட வந்துச்சு ஒரு அம்மா, அது வச்சிச்சு பாருங்கள் பெரிய ஆப்பு. அது எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு, சாப்பிடாமல் போனால் எப்படி. இல்லைம்மா, இவ்வளோ சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்குமா, கல்லை தின்னாலும் கரையிற வயசு சாமி வா அப்படின்னு 2 முட்டையை ஒரே மாதிரி அடை மாதிரி போட்டு அப்படியே கொண்டு வந்து போடுது தட்டில். ஏம்மா, உனக்கு நல்லா இருக்காம்மா, இதுவே நல்லா இருக்கும் சாமி, சாப்பிட்டு பாரு. அது சாப்பிட்டுட்டு போய் படுத்தேன். 11-12 மணிக்கு படுத்தேன் பாருங்கள். 1 மணிக்கெலாம் எழுப்பிடுச்சிங்க. அப்புறம் தூக்கி பிடிச்சவன் தான். அப்புறம் என்ன நடந்துடும் உங்களுக்கு தெரியும். குட்டி பையன் சிரிக்க முடியாமல் சிரிக்கிறான். நம்ம கதையெல்லாம் இவன் சொல்கிறானே. தேவ பிள்ளைகளை, இப்படி ஒரு சாமியாருக்கு சோறு போட்டு மிகுந்த கனி தந்து இல்லை, ஆண்டவர் எல்லாம் கணக்கு கேட்பாராங்க. பிரைஸ் தி லார்ட். சாமியாருக்கு செய்யணும்.
சாமியாரை தேடி நிறைய ஏழைகள் வருவாங்க. சாமியார் வந்து இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் அவன் செத்தே போயிடுவான். பசியோடு வந்தான்னா சோறு போடணும், முதல்ல தாகத்தோடு வந்தால் தண்ணி கொடுக்கணும். அதுக்கு சாமியாருக்கு 4 காசு கையில் இருக்கணும். அதை வச்சு தான் பங்கை ஓட்ட முடியும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட உதவிகளை அறிவோடு செய்யுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு. நம்மளா ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு இதைத்தான் நான் செய்வேன், இதைத்தான் நான் செய்வேன். ஒரு சில பேர் கோயிலுக்கு நம்ம கேட்காமலே ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுறான். ஃபாதர் இதை ஓரமாக வைங்க. எதுக்குமா இதை வாங்கிட்டு வந்தீங்க? சும்மா இருக்கட்டுமே தான் வாங்கிட்டு வந்தேன். அது எதுக்கு நீ 5000 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்து அந்த ஒரு ஓரமாக? அது தேவையே இருக்காது. நீங்கள் பாருங்களேன். அதனால தான் எது மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். கடவுளுடைய திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது தெரியணும்னா இதுக்கு ஒரு தூய ஆவியானவர் உங்ககிட்ட வேணும். தூய ஆவியானவர் இஞ்ஞாசியார்ட்ட இருந்தார், அவர் தான் வழி நடத்தினார். இந்த தூய ஆவியானவரை டெய்லி நீங்கள் கேட்கணும். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூய ஆவியானவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்கள் உண்மையை நோக்கி வழி நடத்துவார். என் அன்பு பிள்ளைகளே, இதோ இந்த சிறப்பான நாளில் பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு அவர் பயணித்தார். இஞ்ஞாசியார் வெற்றி பெற்றார். இன்றைக்கி அதே தூயாவியார் உங்களையும் நிரப்ப தயாராக இருக்கிறாரு. அவர் கேட்டார், தூயாவி வாங்க என்னை வழி நடத்துங்கன்னார். அவர் வழி நடத்தினார். நீங்களும் கூப்பிடுங்க தூயாவியாரை, புனித இஞ்ஞாசியாரை, உண்மையை நோக்கி என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லுங்கள். நான் விரும்புகிறத கொடுப்பேன். இல்லை, அது சீடன் அல்ல. சீடன் என்பவன் ஆண்டவருக்கு என்ன விருப்பம். இஞ்ஞாசியார் சீடர், ஆண்டவருக்கு என்ன விருப்பம்னு கேட்டு செயல்பட்டார். அதனால தான் ஆண்டவர் ஜெயிக்க வச்சார், இன்னமும் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்களும் அதே போல் ஆண்டவருக்கு எது விருப்பம் என்று கேட்டு செயல்பட்டீங்கன்னா நீங்களும் சீடர்களாக மாற முடியும். அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நின்று பக்கத்தில் இன்றைக்கி இஞ்ஞாசியார் எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்குறாரு. நம்ம பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கு கூட கை கொடுக்கறதில்ல. ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறோம், காலுக்குள்ளே சூற விடும். எந்திரிக்க முடியலையாம்மான்னு சொல்லி கொஞ்சம் கையை கொடுத்து தூக்கி விடலாம். நான் எந்திரிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சுயநலமாக இருக்கப்படா. பக்கத்தில் சில பேர் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எழுப்பி விடணும். எல்லாத்தையும் எழுப்புங்க. சோம்பேறித்தனத்தின் ஆவி நம்மை பிடிக்கக்கூடாது. எல்லோரும் கண்களை மூடுவோமா? எல்லோரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய கரத்தில் இதோ நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. இதோ ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை இப்படியாய் உயர்த்தி நீர் தகப்பனே. ஒன்றுமில்லாமல் நின்ற எங்களை எல்லாம் ஆசீர்வாதத்தினாலும் அழகினாலும் அறிவினாலும் ஆற்றலினாலும் குடும்பம் என்கிற கிருபையினாலும் உயர்த்தினீர். நன்றி அப்பா. ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடுங்க. இயேசு சாமி கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுங்க. எங்கே ஒவ்வொரு என் நாமத்திலே கூடி நிற்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் உன் ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. நான் வெறுமையான பிள்ளையாய் பயணிச்சிட்டேன்ப்பா. இதுவரைக்கும் உங்களை நான் யாருன்னு தெரியாமல் இருந்துட்டேன். இனிமேல் நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் புது படைப்பின் பிள்ளையாக மாறணும். சீடத்துவத்தினுடைய அடையாளத்தை நான் அணிந்து கொள்ள வேண்டும். திருமண உடை இல்லாதபடி ஒருத்தன் கிடந்தான். அந்த திருமண விருந்து இடத்துல அவனை தூக்கி வெளியே எறிந்தார்கள். நீ இருக்கிற இடம் ஆண்டவருடைய இல்லமாக இருந்தாலும் இந்த திருமண உடையை போன்ற கடவுளுடைய விழுமியங்களை நீ அணிந்து கொண்டிராவிட்டால் நீயும் தூக்கி வெளியே எறியப்பட போகிறாய். இதோ நான் கோயிலுக்கு போனேன், நான் நன்மை வாங்கினேன், நான் இப்போ அங்கே எல்லாமே செய்துட்டு வந்தேன். நீ மட்டும் மாரடித்து கொண்டே இருக்க வேண்டியது தான். ஆண்டவர் உன்னை திரும்பி பார்க்க முடியாது. ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் மன்றாடு, தகப்பனே, இதோ நான் இந்த கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன். என்னுடைய கவலை கண்ணீர் மாறணும். இந்த திருவிழாவில் நான் அபிஷேகமான ஒரு அடையாளமான மாறணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிப்போமா? கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் தர தயாராக இருக்கிறவர். இதோ ஆண்டவர் ஒரு விசை இதோ உன் மீது இரக்கம் கொள்ளுகிற கடவுள். இந்த பலியை வந்திருக்கிறீங்க. இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. சில பேர் இங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருப்பாங்க. சில பேர் கூட்டத்தை பார்க்க வந்திருப்பாங்க. சில பேர் காம மோகத்தோடு வந்திருப்பாங்க. சில பேர் பாவ நோக்கத்தோடு வந்திருப்பாங்க. நீ ஆண்டவரை தேடி வந்த பிள்ளை. இதோ இந்த இடத்துல வந்து இந்த ஆண்டவருடைய பலியில் இணைந்திருக்கிற பிள்ளையாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் மகளே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் மகனே. ஒரு விசை ஆண்டவரோடு நீ பேசிவிடு. உன் வீட்டில் பிரச்சனையா? உன் கால்நடைகள் இதோ உன்னுடைய தொழில் முயற்சிகள் வெற்றி காண முடியாமல் கிடைக்கிறதா? ஒப்பு கொடுங்க.
அடுத்த ஆண்டு நான் வருகிற பொழுது என் தெய்வத்திற்கு நான் சான்று பகரக்கூடிய சாட்சியாய் வருவேன். வார்த்தையினாலே கட்டப்பட்ட பிள்ளையாய் இருப்பேன். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் மன்றாடுவோமா? ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எல்லாரும் ஒரு விசை பாடுவோமா? ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. இந்த இடத்திற்கு நிறைய பேர் கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்க, நோய்களோடு வந்திருக்கிறாங்க, வேதனைகளோடு வந்திருக்கிறாங்க, கடன் பிரச்சனை, நான் வாழவே விரும்பலை என்கிற வெறுப்புக்குரிய உணர்வோடு வந்திருக்கிறாங்க. எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? சிறு குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. உன்னை மட்டும் நீ யோசிக்க வேண்டாம், இங்கே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனேன்னு சொல்லி உன் திருமுழுக்கினுடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்து. இதோ எல்லோரும் சேர்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிப்போமா? எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். சொல்லுவோம். அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும் ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஆமாண்டவரே, ஒரு விஷயம் இறங்கும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இந்த இடத்திற்கு புனிதர் வழியாக உம்மை மாட்சிப்படுத்த வந்திருக்கிறார்கள். நீர் இந்த புனிதரை மாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதோ உம்முடைய அன்பு புனிதர் புனித இஞ்ஞாசியார் தான் வாழ்ந்த நாட்களில் உம்முடைய திட்டத்தை இதயத்தில் வைத்து ஓடியவரை நீர் இன்றைக்கும் உயிரோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். அவருடைய அறிவும் ஆற்றலும் இந்த பூமியிலே பறந்து விரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் என்கிற வார்த்தையின்படியாக இந்த பிள்ளைகளும் நாங்களும் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருக்க தேவரீர் உதவி புரிந்தருளும். உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த இறைவேண்டலை நன்றியோடு கூடிய இறைவேண்டலாக ஏறெடுக்கிறோம். நீரே எங்கள் செபங்களை கேட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையான நாமத்திலே மன்றாடி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. எல்லோரும் வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். எல்லோரும் ஒரே ஒரு முறை சொல்லிடுவோம். ஆமென்.